அன்புக்குரியவர்களே, இன்று நாம் பெரிய வியாழனை கொண்டாடுகின்றோம். பெரிய வியாழன் ஆகிய இன்று 3 முக்கிய நிகழ்வுகளை நாம் நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திவ்ய நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். இரண்டாவதாக, பணி குருத்துவத்தை ஏற்படுத்துகின்றார். மூன்றாவதாக, அன்பு கட்டளையை நமக்கு கொடுக்கிறார். திவ்ய நற்கருணையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துவதின் வழியாக தம்மையே, தம் உடலையே நமக்கு உணவாக கொடுப்பதை நாம் நினைவு கூறுகிறோம். உயர்ந்த அன்புக்கு இலக்கணமாய் இருக்கிறது இந்த நிகழ்வு. கொடுப்பது என்பது அன்பு. அன்பு இருந்தால் கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வு வரும். ஆனால் உண்மையான அன்பு என்பது தன்னை இழந்து கொடுப்பதில் தான் இருக்கிறது. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்நாள் முழுவதும் நமக்காக தன்னை இழந்தார். தன்னுடைய வாழ்வின் இறுதியிலே நம்மோடு என்றும் இருப்பதற்காக இந்த திவ்ய நற்கருணையை நமக்கு கொடுக்கிறார். இந்த திவ்ய நற்கருணை வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றும் நம்மோடு வாழ்கிறார். இந்த திவ்ய நற்கருணை வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு முழுமையாக கலக்கிறார். ஆகவே இந்த உணவை நாம் உண்ண அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் உணவை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் என்னோடு இணைந்து இருக்கிறான். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இணைந்து இருப்பதற்கு ஒரு வழியாக இந்த திவ்ய நற்கருணையை கொடுக்கிறார். எனவேதான் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். பவுலடிகளார் சொல்லுகிறதை போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற நாம் புது படைப்பாக மாறுகிறோம். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ என்று சொல்லுகின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு புதிய மனிதனாக, கடவுளுக்கு ஏற்ற மனிதனாக வாழ வேண்டும் என்றால் இந்த திவ்ய நற்கருணையை நாம் அன்றாடம் உண்ண வேண்டும். ஆனால் அநேக திருப்பலிக்கு வருகிறவர்கள் திருப்பலியை காண்கிறார்கள், பங்கெடுக்கிறார்கள். ஆனால் திவ்ய நற்கருணை வழங்குகின்ற வேளையிலே வெளியே சென்று விடுகிறார்கள். அந்த திவ்ய நற்கருணையை அவர்கள் பெற்றுக்கொள்வது என்ன காரணம் என்று தெரியவில்லை. திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்வதின் வழியாகத்தான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம். அவரே நமக்கு கொடுத்த ஒரு வழி இது. ஆனால் இவர்கள் திவ்ய நற்கருணையை உண்ணாமல் இருப்பது என்பது சாத்தான் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சோதனையாகத்தான் நான் பார்க்கிறேன். சாத்தான் நாம் கடவுளோடு இணைந்து விடக்கூடாது, நாம் ஒரு புது படைப்பாக மாறிவிடக்கூடாது என்கிற அந்த ஒரு நோக்கத்திலே நம்மை சோதிக்கிறான், வழிநடத்துகின்றான். நாமும் அந்த சோதனையிலே வீழ்ந்து போகிறோம். ஆகவே அன்பு சகோதரரே, சகோதரிகளே, திவ்ய நற்கருணையை நாம் அன்றாடம் உண்ண வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்குள் வருகிறார், என்னோடு கலக்கிறார், என்னோடு இணைந்து இருக்கிறார் என்பதை நாம் உள்ளத்திலே உணர வேண்டும். இதன் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த உணவுக்கான மதிப்பையும் மரியாதையும் நாம் கொடுக்கிறோம். இரண்டாவதாக, பணி குருத்துவத்தை அவர் ஏற்படுத்துகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
ஒரு பணியை செய்வதற்காக உலகிற்கு வந்தார். அதையே முதன்மையான நோக்கமாக அவர் கொண்டிருந்தார். அந்த பணியை செய்வதற்காகத்தான் இறை தந்தை அவரை உலகிற்கு அனுப்பினார். அந்த பணி என்ன? இறை ஆட்சியை நிறுவும் பணி. இந்த பணி அவர் மீது விசுவாசம் கொண்டிருக்கிற அனைத்து மக்களிடமும் ஒப்படைக்கப்பட்ட பணி. எனவேதான் மக்கள் அனைவரும், திருமுழுக்கு பெற்ற அனைவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பொது குருத்துவத்தில் பங்காளிகளாகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு குருவானவர் தான். குருவானவர் என்றால் அவர் பலி செலுத்துகிறவராக இருக்கிறார். ஆக திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையை பலியாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையையும் தங்கள் உடன் இருக்கிறவருடைய வாழ்க்கையையும் அவர்கள் புனிதப்படுத்துகிறார்கள். இருப்பினும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை தொடருவதற்காக 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தது போல இவ்வுலகிலே ஒரு சிலரை தேர்ந்தெடுக்கின்றார். பணி குருத்துவத்திலே அவர்களுக்கு பங்கு கொடுக்கின்றார். அவர்கள் வழியாக இன்னும் சிறப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செயல்படுகிறார், மக்களை வழிநடத்துகின்றார். ஆகவே இந்த நாளிலே இந்த பணி குருத்துவத்தை ஏற்படுத்தியதையும் நாம் நினைவு கூறுகிறோம். மூன்றாவதாக, தம் சீடருடைய கால்களை கழுவி முத்தமிட்டதின் வழியாக ஒரு அன்பு கட்டளையை நமக்கு தருகிறார். அந்த அன்பு கட்டளை தான், நான் உங்களை அன்பு செய்ததைப் போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இப்படி நீங்கள் அன்பு செய்வதின் வழியாக நீங்கள் என் சீடர்கள் என்பதை இந்த உலகத்தினர் அறிந்து கொள்வார்கள். ஆக நாம் கோவில் கட்டுவதின் வழியாக அல்ல, ஞாயிற்றுக்கிழமை திரளாக கோவிலுக்கு வருவதின் வழியாக அல்ல, அலங்காரமாக சோடிக்கப்பட்ட தேர்களை தெருவிலே எடுத்து செல்வதின் வழியாக அல்ல நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை இந்த உலகிற்கு அறிவிக்கிறோம். நாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவனுடைய சீடர்கள் என்பதை அறிவிப்பதற்கான முதன்மையான ஒரு வழி என்ன என்றால் அன்பு செய்வது. நாம் அன்பு செய்ய வேண்டும். எப்படி அன்பு செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்ததை, அவர் இறை தந்தையினுடைய மறு ரூபமாக அவர் இருந்தார். இரக்கத்தை காண்பித்தார், நம்மை மன்னித்தார், நம்மை அரவணைத்தார். ஆக நாமும் இந்த உலகத்திலே நம்முடன் வாழ்கிறவர்களை மன்னிக்க கூடியவர்களாக, அன்பு செய்யக்கூடியவர்களாக, அனைவரையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சமூகத்தில் இருக்கிற பிளவுகளை நாம் களைய வேண்டும். சமத்துவத்தை நாம் உருவாக்க வேண்டும். ஏழைகளுக்கு உரிமைகளை வழங்க வேண்டும். இப்படியாக வாழ்வதின் வழியாக நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வாழ்கிறார், நம்மை வழி நடத்துகிறார் என்பதை இந்த உலகுக்கு நாம் அறிவிக்க கொடுக்கப்பட்ட நாள் தான் இந்த நாள் என்பதை உணர்ந்து செயல்படும்.